பிஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தினை அரிசி பாயாசம் செய்கிறதுக்கு, ஏன்னா கிருத்திகை வருது, முருகருக்கு உகந்த தினை அரிசி பாயாசம். கிருத்திகை வர்றதுனால ஆடி கிருத்திகை வருது, நல்லா ஸ்பெஷலான கிருத்திகை. அதனால் தினை அரிசி பாயாசம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ தினை அரிசி ஒரு கப்பு, பாசிப்பருப்பு ஒரு கப், சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு ஒரு கப்பு, இதே கப்பால் ஒரு கப்பு வெல்லம், தேங்காய் ஒரு 2 பத்தை தேங்காயை சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதே திராட்சை, முந்திரி, ஏலக்காய், இதுதாங்க. இப்போ இதை கழுவிட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இப்போ கடாய் வச்சுருக்கிறேன், அதில் வறுத்துக்கலாம். பான் பண்ணிட்டேங்க. இந்த பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு தான் வறுக்கணும். இதை கழுவிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். பாசிப்பருப்பை கழுவிட்டு அப்படியே வறுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போது அந்த குக்கரில் அரிசியை போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பால் 2 கப்பு, இது ஒரு கப்பு, அது ஒரு கப்பு போட்டிருக்குறோம். நம்ம அதுக்காக ஒரு கப்புக்கு இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப்பு 4 கப்பு கூட ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 கப்பு ஊற்றிக்கிறோம். ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இதை பாசிப்பருப்பை வறுத்து அதில் கொட்டிக்க வேண்டியதான். இது ஒரு 5-6 விசில் வரணுங்க. நல்லா வறுபட்டு போச்சுங்க. இதில் கொட்டிக்கலாம். நம்ம இதில் கொட்டிக்கின்னு இதே தண்ணாண்ட வச்சுட்டு இந்தாண்ட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இப்போ திராட்சை போட்டுக்கலாம். இப்போ வறுப்பட்டு போச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். அப்புறமா வெள்ளம் காய்ச்ச பிறகு சேர்த்து இப்போ வறுபட்டு போச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். தேங்காய் வதங்கினா போதும், அப்படியே அந்த நீர் இல்லாமல். நம்ம இப்போ இந்த கடாயை எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்.
கொதிக்கட்டும். கொதிக்குது. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் பாவு காச வேணாம், வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ எடுத்தாச்சு, நல்லா வெந்து போச்சு. வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை நல்லா வடிகட்டிக்கலாம். ஊசி மண் இல்லாமல் இப்போ ஏலக்காயை போட்டுக்கலாம். இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் போட்டாச்சு. தினை மாவு பாயாசம் ரெடி. ஆடி மாதம் கிருத்திகை முருகருக்கு உகந்த பாயாசம், தினை அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுதுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.